T20 உலகக்கோப்பையின் வெற்றியை இந்திய ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகக்கோப்பை தொடரில் தோல்வியையே சந்திக்காமல் சாம்பியன் பட்டத்தை வென்ற முதல் அணி என்ற புதிய சாதனையும் இந்தியா படைத்திருக்கிறது. T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி வெற்றி பெற்றதை அடுத்து நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் மிகவும் உற்சாகமாக தங்களது சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தற்போது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் விராட் கோலி தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி வணக்கம். சர்வதேச T20 விராட் கோலி ஓய்வு பெற இருப்பதாக ஒரு புதிய அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. ஏன் இந்த முடிவு? முழு விவரங்கள். நிச்சயமாக சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக திடீரென்று இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி தற்போது T20 உலகக்கோப்பை தொடரை வென்ற பிறகு அளித்த பேட்டியில் திடீரென்று ஒரு அறிவிப்பை அறிவித்துள்ளார். இதுவே தனது கடைசி இந்திய அணிக்காக இதுவே தனது கடைசி T20 போட்டியாக இருக்கும் என்றும் விராட் கோலி தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமின்றி இதுவே தனது கடைசி உலகக்கோப்பை போட்டி, அதாவது T20 உலகக்கோப்பை தொடரில் இதுவே தனது கடைசி போட்டி என்றும் விராட் கோலி தெரிவித்திருக்கிறார். சமீப காலமாக பார்த்தோம் என்றால் கோலி மீது கடுமையான ஒரு விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகிறது. அவர் T20 போட்டிகளுக்கு ஏற்றபடி விளையாடுவது இல்லை. அந்த ஆவரேஜ் அளவுக்கு பார்த்தோம் என்றாலும் ஒரு அக்ரஷன் காட்டாமல் சாதாரண ஒருநாள் போட்டிகளுக்கு போலவே T20 போட்டிகள் விளையாடுகிறார் என்று விராட் கோலி மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வந்தன. இத்தகைய சூழலில் நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரிலும் பார்த்தோம் என்றால் விராட் கோலி ஆரம்ப கட்ட போட்டிகளில் ஒரு தடுமாற்றமான ஆட்டத்தையே வெளிப்படுத்தினார். அதாவது அமெரிக்காவில் நடந்த போட்டிகளும் சரி, வெஸ்ட் இண்டீஸில் நடந்த போட்டிகளும் சரி, ஆரம்பத்தில் சற்று தடுமாற்றத்தினாலே ஒரு இரட்டை இலக்கத்தை அடைவதற்கு சற்று தடுமாறு என்று கூறலாம். ஆனாலும் இறுதி போட்டிக்கு முன்பாக கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி குறித்து ஒரு வார்த்தை கூறியிருந்தார். அதாவது இறுதி போட்டியில் சிறப்பாக விளையாடுவதற்காக விராட் கோலி தன் திறனை சேமித்து வைத்திருக்கார் என்று கூறும் அளவுக்கு ஒரு கோலி குறித்து பெருமையாக ரோஹித் சர்மா கூறினார். அதற்கேற்றார் போலவே இறுதிப் போட்டியில் விராட் கோலி கலக்கியிருக்கிறார். இறுதிப் போட்டியில் விராட் கோலி 76 ரன்கள் அடித்தார். ஆரம்பத்தில் சற்று பொறுமையாக விளையாடினாலும் அடுத்தடுத்து சிறப்பாக விளையாடி இறுதிப் போட்டியில் 76 ரன்கள் அடித்து தற்போது ஆட்ட நாயகன் விருதையும் வென்றுள்ளார். இத்தகைய சூழலில் நான் சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து இந்திய அணிக்கு விளையாடுவதிலிருந்து ஓய்வு பெறுகிறேன் என்ற அறிவிப்பையும் விராட் கோலி அறிவித்துள்ளார். இதன் மூலம் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் விராட் கோலி தொடர்ந்து கவனம் செலுத்த உள்ளது உறுதியாகி இருக்கிறது. T20 போட்டிகளிலிருந்து அவர் ஓய்வை அறிவித்து உள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.